நாம இந்த காலத்துல இன்டர்நெட்டை நம்ம வேரியஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். லைக் என்டர்டைன்மெண்ட் பர்பஸா இருக்கட்டும், அடுத்தவங்கள்ட்ட கம்யூனிகேஷன் பண்றதா இருக்கட்டும், லைக் நம்ம வந்து வேரியஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். ஆனா 2001 ஜெர்மனில இன்டர்நெட் ஒரு ரியல் டைம் ஹாரர் ஸ்டோரிக்கு ரீசனா இருக்கும் அப்படின்னு சொன்னா யாரும் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆர்வின் மேல்வஸ் அப்படிங்கிறவர் ஒரு ரிக்வஸ்ட் போடுறாரு இன்டர்நெட்ல. லைக் என்ன யாராச்சும் சாப்பிட அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் ஒருத்தர் எஸ் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி என்னதான் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் உங்கள் பாலசிவா ஃப்ரம் டார்க் பர்ஃபெக்ஷன். டூ தௌசண்ட்ல ஜெர்மனியில் ஆர்மின் மெய்வஸ் அப்படிங்கிறவரும் பிராண்டஸ் அப்படிங்கிறவரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஆர்மின் மெய்வஸ் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. ஸோ மெய்வஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா என்ன யாராச்சும் சாப்பிட விருப்பம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று, அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆன்லைனில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்து பிராண்டஸ் அப்படிங்கிறவர் ஓகே நான் சாப்பிட விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரா டேமுன்னு வந்து இவர் அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த ரெண்டு பேரும் இப்படி தான் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் ஒன் டே ரெண்டு பேரும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பேசி வச்சு மீட் பண்ணிக்கிட்டாங்க. மீட் பண்ணிக்கிட்டு அண்ட் ரெண்டு பேருமே மெய்வஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிராண்டஸை காரில் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. போகிற வழியில மெய்வஸ் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா செவரல் ஹவர்ஸ் கொஞ்ச நாள் நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து பழகிக்கிட்டு ஒருத்தரை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெய்வஸ் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பிராண்டஸ் இல்லை இதை இன்னைக்கு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிராண்டஸும் மெய்வஸோட வீட்டுக்கு போயிட்டாங்க. போயிட்டு அங்குள்ள கட்டில ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ரொமான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போக ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை இப்பவே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி பிராண்டஸ் பண்ணவும் அண்ட் சுத்தி ஒரு 4 கேமரா செட்டப் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் மெய்வஸும் சும்மா இல்லைங்க, அவரு கொலை பண்றதுக்காக வேண்டி 6 கத்தி கொண்டு வந்துருக்கிறாரு. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் மெய்வஸ் என்ன பண்ணிருக்காருன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ல என்ன யாரும் சாப்பிட விருப்பம் இருக்கீங்களான்னு கேட்டுட்டு லிட்டரலா அந்த அக்ரிமெண்ட் மொத்தமா சேஞ்ச் ஆயிருக்கு. லைக் இப்போ பிராண்டஸா இவரு சாப்பிடறதாட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இவரும் 6 கத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கசாப்பு போடுற அந்த கட்டை அந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் எல்லாம் எல்லாமே மொத்தமாட்டே எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இது பண்ணும்போது பிராண்டஸ்க்கு என்ன தோணிருக்குன்னா இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது தோணிருக்கு. அதுக்கப்புறம் இது வேணாம் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அதுக்கப்புறம் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, மறுபடியும் இது பண்ணியே ஆகணும்னு சொல்லி அவர் மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் அவர் பண்றதுக்கு முன் வந்திருக்கிறாருங்க. ஸோ வந்திருக்காரு. ரெண்டாவது ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இது வேணாம்னு சொல்லிட்டு போகணும்னு நினைச்சவர் ரெண்டாவது வரும்போது மெடிக்கல்ல போயிட்டு கொஞ்சம் ஸ்லீப்பிங் பில்ஸ் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேவையான லைக் ஆல்கஹால் கண்டென்ட் அந்த மாதிரிப்பட்ட மெடிசின்ஸ் அண்ட் சிரப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. வந்தோடனே பிராண்டஸ் நல்ல ஆல்கஹால் எல்லாம் குடிச்சிருக்காரு. அண்ட் பிராண்டஸோட விருப்பத்தின்படி மேவஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவரோட பெனஸை அதாவது பிராண்டஸோட ஆணுருவை வெட்டி சாப்பிட ட்ரை பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவர் சாப்பிட பார்த்திருக்காரு, ஆனா முடியல. ரெண்டாவதா கத்தி எடுத்து கொடூரமா வெட்டி அந்த இதை எடுத்து ராவா ரெண்டு பேரும் சேர்ந்து அதாவது வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு அந்த இடத்துல மெய்வஸ் என்ன செஞ்சிருக்காருன்னா பிராண்டஸ்க்கு பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு ரெண்டு பேரும் சாப்பிட ட்ரை பண்ணிருக்காங்க. பட் முடியல. கேட்கவே இவ்வளவு அருவருப்பா இருக்குங்கிறச்சுல அப்ப நடக்கும்போது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சொல்லவா வேணும். அண்ட் ரெண்டு பேருமே சாப்பிட ட்ரை பண்ணிருக்காங்க, முடியல. ரெண்டாவதா இதை ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிக்கிட்டு டவால பெப்பர் கார்லிக் அண்ட் சம் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிருக்காங்க. அதுவும் கறியிடுச்சு. அண்ட் இவருக்கு அந்த இடம் ஓவரா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சதும் சும்மா இல்லாம பாத் டப்ல கொண்டு போய் யாரு மெய்வஸ் இவரை கொண்டு வந்து பாத் டப்ல கொண்டு போய் ரெஸ்ட்ரிக்க போட்டிருக்கிறாரு. பிளட் ஓவரா ப்ளீட் ஆக அவரு ரொம்பவே பாடி வீக் ஆயிடுச்சு. வீக் ஆனதும் இவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவர் டோட்டலா அப்படி மயங்கி விழுந்துட்டாரு லிட்டரலா. அதுவும் இல்லாம இதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு உயிர் இருந்துச்சுன்னா அடுத்து பால்ஸையும் சாப்பிடலாம், தட்ஸ் மீன் அதையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. லிட்டரலாட்டே இது ரொம்பவே ஒரு கொடூரமா நடந்திருக்குங்க. அடுத்து இவங்க சாப்பிடலாம் முடிவு பண்ணியிருக்காங்க. பட் அந்த டைம்ல அவர் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்க ஓவரா பிளட் ப்ளீட் ஆகுது. அட் ஃபர்ஸ்ட் வெட்டும் போது இவர் ஓவரா கத்திருக்கவும் செய்யறாரு, வலிக்கவும் செஞ்சிருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இல்ல. பிகாஸ் இவர் ஆல்கஹால் அண்ட் சம் கைண்ட் ஆஃப் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறதுனால அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இல்லாம ஓரளவு வலி இருந்திருக்கு.
அதுக்காக இவர் கத்தவும் செஞ்சிருக்காரு. அதுவும் இல்லாம இது 2 பேரோட கன்சென்ட் மூலமா தான் நடந்திருக்கு. 2 பேருமே விருப்பப்பட்டு தான் இந்த கொலையை பண்ணதும் விருப்பப்பட்டு தான், அவரு அலோ பண்ணதும் விருப்பப்பட்டு தான். ஸோ இந்த 2 பேருமே இவங்க 2 பேரோட விருப்பப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெல் இதை வந்து பாத்டப்ல அவர் ஓவரா ப்ளீட் ஆகுது, ஓவரா அவர் ரொம்ப வீக்கும் ஆயிட்டாரு. ரெண்டாவதா அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா எலும்பி நடக்க ட்ரை பண்ணிருக்காரு. ட்ரை பண்ணும்போதே ஆல்ரெடி பிளட் ஓவரா ப்ளீட் ஆயிட்டு இருக்குது, ஒத்திரி கீழே விழுந்துச்சாரு. ஆனா உயிர் போகல. ஆனா சுத்தி இருக்கக்கூடிய கேமரால இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. வெல் அவருக்கு உயிர் போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம மேவஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா அவரோட ஃபிளஷ் எல்லாம் வெட்டி சாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லைக் இது நடக்கும் போதே அவருக்கு உயிர் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அவரோட தொண்டையில பலமா ஏதோ ஒண்ணு வச்சு வெட்டி அவரை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவரை தனியா சாப் பண்ணி அதை சாப்பிட்டுருக்காரு. இத ஒரு நாள் 2 நாள் சாப்பிடாம அதை பதப்படுத்தி 10 மாசம் வச்சு சாப்பிட்டுருக்காரு. மிச்சத்தை டோட்டலா 20 கிலோஸ் வரைக்கும் ஒரு ஃபிளஷ் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில், அதாவது லைக் ஃப்ரீசர்ல அந்த பீஸா எல்லாம் மேல வச்சுட்டு அதுக்கு கீழே இது ஒளிச்சு வச்சிருக்காரு. மிச்சம் இருக்கிற போன்ஸ் எல்லாம் கொண்டு போய் அது வீடு முன்ன இருக்க டெராஸ்லயே எதிரையும் வந்து தோண்டி புதைச்சி வச்சிருக்காரு. வெல் இதெல்லாம் நடந்திருக்கு. அண்ட் இது எல்லாமே வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் சாப் பண்ணி ஒரு 10 மாசமா சாப்பிட்டுருக்காரு. ஆனா இது மட்டும் தான் இவர் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேவஸ் இது மட்டும் பண்ணல, இதோட ஸ்டாப் பண்ணலங்க. இதுக்கு பிறகு ஒரு 4 பேர் ட்ரை பண்ணிருக்காரு. ட்ரை பண்றது மீன்ஸ் அவங்களோட கன்சென்டோட, அவங்களோட விருப்பத்தோட இதை ட்ரை பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்தவங்க எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா இதெல்லாம் சும்மாதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் ஓகே ஒரு உங்களை சாப்பிடணும் அவ்வளவுதானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விருப்பப்பட்டு வராங்க. லைக் அவங்கள சாப்பிடுறதாட்டு விருப்பப்பட்டு வந்தவங்க லாஸ்டா இவர் சும்மா சொல்லல, உண்மையாட்டே தான் சொல்றாருன்னு தெரிஞ்ச உடனே இதுல விட்டு போயிட்டாங்க. வெல் இது எல்லாமே லாஸ்டா போலீஸும் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஐடென்டிஃபை பண்ண உடனே இது வீடியோ ப்ரூஃப் ஆட்டு கிடைச்சிருக்கு. அண்ட் இவரும் ஒத்துக்கிட்டாரு. நாங்க 2 பேரும் கன்சல்ட் பண்ணி தான், நாங்க 2 பேரும் விருப்பப்பட்டு தான் நாங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இவரும் ஓப்பனா சொல்லிக்கிட்டாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் வந்து ஃபுல் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணலை. நான் வந்து இது வரைக்கும் சொல்லும் போதே இதை வச்சு நான் கேட்கும் போதே எனக்கு ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி யோசிதான் நான் வேணா பாதியோட முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஓரளவு தான் நான் சொல்லியிருக்கிறேன். அண்ட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. மேபி இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், புரியாமலும் இருக்கலாம். எந்த ஒரு குறைகள்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் திருத்திக்க ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.